அப்ப இந்த மின் ரசாயன கேள்வி உங்களுக்கு 29வது வினாவாக இருக்கிறது. இங்க வந்து என்ன மின்னியக்க விசை, இந்த கலத்தின் மின்னியக்க விசை என்று கேட்கிறார். மிக இலகுவான கேள்வி. ஆகவே 10 செகண்ட் போதுமானது. அப்ப இங்க பாத்தீங்களா என்றால் உங்களுக்கு தெரியும் m2+ போகிறது. எப்பயுமே ஒரு இதைத்தான் தந்திருக்காங்க. கல குறியீடு தரும் பொழுது இடது பக்கம் இருப்பது, இதை சொல்றது இடது பக்கம் உள்ளது, அங்கால வலது பக்கம், இடமிருந்து வலது தான் இப்படி செல்வது. ஆகவே இந்த பக்கம் இருப்பது முதலில் எழுதப்படுவது ஒட்சியேட்டத்தை, அதே மறந்து விட வேண்டாம். அனோட் ஒட்சியேட்டத்தை தான் முதல் எழுதுவாரு. பேருந்து உப்பு பானம் போட்டு அப்புறம் எழுதுறது தான் கனோட் அல்லது தாழ்த்தல எழுதுவார்கள். ரைட். ஆகவே வந்து என்ன உங்களுக்கு தெரியும், ஒட்சியேட்டர் நடைபெறும் முனை அனோட், தாழ்த்தல் நடைபெறும் முனை கேத்தோடாக இருக்கும். அப்ப m தான் இங்க m2+ போகுது, அதான் எழுதுகிறார்கள். ஆகவே இவர் தான் என்ன இருக்க போகுது, அனோட். அதை கண்டுபிடிக்கணும். இது அனோட், பேருந்து இது கேத்தோட். ரைட், அனோட் கேத்தோட கண்டுபிடிச்சாச்சு. இப்ப மின்னியக்க விசை எழுதுகிறார்கள். மின்னியக்க விசைக்கு என்ன சமன்பாடு போட்டுட்டீங்கன்னா சரி, கேத்தோட் மைனஸ் அனோட். E naught cathode minus E naught anode is equal to மின்னியக்க விசை E naught செல். ஒரு கலத்தின் மின்னியக்க விசை வந்து நேர்முனையிலிருந்து மறைமுனையை கழிக்கணும். நேர்முனை என்ன, இது ஒரு மின் ரசாயன கலம். மின் ரசாயன கலத்துல வந்து கேத்தோட் தான் நேர்முனை. சரியா, கேத்தோட் தான் நேர்முனை, அனோட் மறைமுனை. மின் பகுப்புல இது மாறிடுது. சரியா, மின் பகுப்பை எல்லாம் மாறிடுது. ஆனா இந்த கேள்வி மின் ரசாயன கலம். அப்ப எப்பயுமே ஒரு மின்னியக்க விசை என்பது நேர்முனையில இருந்து மறைமுனையை கழிச்சு விடுவது. அப்ப கேத்தோட் மைனஸ் அனோட் என்பதை நாம் பார்த்து விட வேண்டாம். இப்ப கேத்தோட் அளவு 0.28 வோல்ட் மைனஸ், திருப்பி இவர்ல ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப திருப்பி என்ன வரும், மைனஸ் 0.2 வோல்ட். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும் போதும். ஆகவே இந்த கலத்தின் மின்னியக்க விசை 1 வோல்ட். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு கலத்தின் மின்னியக்க விசை எப்பொழுதும் நேர்பெருமானம். ஆனால் தனித்தனி அரைக்கலங்கள்ல தாழ்த்தேற்ற அழுத்தம் மைனஸாக இருக்கலாம், பிளஸ்ஸாக இருக்கலாம். இங்க பாருங்க, இந்த தனியோட அரைக்கலத்தின் தாழ்த்தேற்ற அழுத்தம் -2 வோல்ட். இந்த தனி அரைக்கலம் பிளஸ் ஆயிருக்கு. அப்ப மைனஸாக தனி அரைக்கல தாக்கத்தின் தாழ்த்தேற்ற அழுத்தம் மைனஸாக இருக்கலாம், பிளஸ்ஸாக இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த கலத்தின் மின்னியக்க விசை எப்பொழுதும் நேர்பெருமானம். சரியா, அதை கவனிச்சீங்களா? சரி. அப்ப உங்களுக்கு பொதுவா ஒரு மின் ரசாயனத்துல வந்து என்னென்ன கேள்வி கேட்கலாம் என்றால் மெயினா 3 விஷயங்கள் வினாப்படும் என்பதை மறந்து விட வேண்டாம். இந்த கல குறியீடு கட்டாயம் முறை தெரிஞ்சிருக்கணும். கல குறியீடை வச்சுக்கொண்டு மின்னியக்க விசை கணிப்பது எப்படி என்று கல குறியீடு அல்லது கல குறியீடு எழுத கேட்கலாம். மின்னியக்க விசை எப்படி கணிப்பது தெரியணும். அனோட் கேத்தோட்டை எப்படி கண்டுபிடிப்பது தெரியணும். மின்னியக்க விசைக்கான சமன்பாடு தெரியும் உங்களுக்கு, கேத்தோட் மைனஸ் அனோட். மற்றது கேத்தோட் நேர்முனை என்று தெரிந்து கொள்ளுங்கள். எங்க மின் ரசாயன கலத்துல கேத்தோட் நேர்முனை, அனோட் மறைமுனை என்று தெரியணும். என்னது மற்றது மின் பாய்ச்சல் எப்பயுமே நேர்முனையில இருந்துதான் மறைமுனைக்கு இருக்கு. என்ன மின் பாய்ச்சல், ஆகவே வந்து மின் பாய்ச்சல் கேத்தோட் டு அனோட். சரியா, கேத்தோட் டு அனோட் போறது மின்னோட்டம். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல லெத்ரன்கள் வந்து அனோட்ல இருந்து கேத்தோட் செல்லும். ஏன்னா லெத்ரனோடு இருந்த திசைக்கு எதிர் திசையில தான் மின் பாயும். சரியா, லெத்ரனோடு இருந்த திசைக்கு எதிர் திசையில தான் மின் பாயும். ஆகவே அனோட்ல இருந்து கேத்தோட்டுக்கு தான் லெத்ரன் செல்லும். அனோட்ல இருந்து கேத்தோட்டுக்கு லெத்ரன் செல்லும், கேத்தோட்ல இருந்து அனோட்டுக்கு மின் பாயும். கேத்தோட் நேர்முனை, அனோட் மறைமுனை. இது எம்சிக்யூல கேட்கலாம். அனோட்ல எப்பயுமே ஒட்சியேற்றம், கேத்தோட்ல எப்பயுமே தாழ்த்தல். இதுகளெல்லாம் எம்சிக்யூ பாயிண்ட்ஸ். சரியா, ரைட். நாம் முதல் கேள்வியையும் வந்து இப்ப இது வந்து உங்களுக்கு தெரியும், இது என்ன வகையான மின்பாய். இது உலோகத்தின் ஆயம். உலோகத்தின் ஆயம். இது உலோகாயம். இது ஒரு உலோக, 2 உலோகாய மின்பாய்களை சேர்த்து இணைக்கப்பட்ட ஒரு மின் ரசாயன கலம். சரியா, அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து அது ஈஸி. ஒரு உலோகம் 2 உலோக அயன்களா இருந்தால் உங்களுக்கு ஈஸி. M2+ ஆக்சிஜேற்றப்படுது. சரி, அதே போல N3+ N ஆக என்ன செய்யறதா இங்க தாழ்த்தப்படுகிறது. அப்ப அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இதை வச்சுக்கொண்டு இந்த கலத்தின் ஒட்டுமொத்தமான தாக்கத்தையும் எழுத தெரியும். சரியா, கலத்தின் ஒட்டுமொத்தமான தாக்கத்தையும் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும். அதை என்ன எழுதுவீங்க, ஒட்டுமொத்தமான தாக்கம் நீங்க எழுத வேண்டும். என்ன நடக்குது, M திண்மம்
பிளஸ் N3 பிளஸ் aqueous கோடு போட்டு ஒட்டுமொத்தமான தாக்கம் எழுதும் போது ஒரு அம்புக்குறி தான் போடுவாங்க. தனி அரைக்கல தாக்கம் எழுதும் போது நீங்க கவனிக்கணும் எப்படி இந்த அம்புக்குறிகள் போட என்பதை சில பேர் மறந்து விட்டுறது. களத்திலிருந்து மின்னை பெறவில்லை என்றால் மீண்டும் அம்புக்குறி போடணும். களமாக இருக்கிறது, ஆனால் களத்திலிருந்து மின்னோட்டம் பாயவில்லை, இல்லை நாங்கள் மின்னோட்டத்தை எடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் மீடுகின்ற அம்புக்குறி தாக்கம் எழுதும் போது மீடுகின்ற அம்புக்குறியை பாதிக்க வேண்டும். களத்திலிருந்து மின்னோட்டத்தை பெறும் போது நீங்கள் ஒரே ஒரு அம்புக்குறி தான் பாவிக்கலாம், அதாவது இந்த ஒற்றை அம்புக்குறியை பாவிக்க வேண்டும். சரியா, அதை மறந்து விட வேண்டாம். ரைட், அப்ப இங்க M solid என்னவா அவுட் செய்யப்படும்? M2 plus aqueous அவுட் செய்யப்படும். அதே போல N3 plus aqueous என்னவா தாழ்த்தப்படும்? N திண்மமாக தாழ்த்தப்படும். அதுக்கு சமப்படுத்தி விடுங்க. சமப்படுத்தி விடுறதுக்கு நீங்க ஏற்றம் சமப்படுத்தணும். அப்ப ஈர் 3 6 பிளஸ் 3 2 6 பிளஸ், ஆகவே இங்க 3 அங்க 2. அப்ப ஒரு கன குறியீட்டுல இருந்து ஒட்டுமொத்தமான தாக்கத்தையும் ஊய்த்தறிந்து கொள்ள தெரிய வேண்டும். சரி, அப்ப இது என்ன வகை? உலோகம் உலோகத்தின் அயன். இங்கே வந்து உலோகம் உலோகத்தின் அயன். அப்ப 2 உலோக அயன் மின்வாய்களை இணைத்த ஒரு மின்கலமாக இருக்கிறது. சரியா, ரைட். நான் முதல் கேள்விகள் வந்து உங்களுக்கு இந்த உலோக அயனை பற்றி கேட்டிருக்கிறேன். அதே போல வாயு மின்வாய்களையும் பற்றி கேட்டிருக்கிறேன். முதல் கேள்விகள் வந்து முதல் கேள்விகள் செய்யும் போது அந்த மின்ரசாயன கேள்வி வரும்போது இந்த மாதிரி என்னென்ன செய்யறது கழிச்சிருக்கோம். ஆகவே அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த வீடியோக்களையும் ஒருக்கா பார்த்துக் கொள்ளுங்கள். சரியா, உலோக அயன் அந்த மின்வாயில கேள்வி வரும். அடுத்த வேற என்ன மின்வாய் இருக்கு? வாயு மின்வாய். வாயு மின்வாயால் உங்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது தாழ்த்தேற்ற மின்வாய். அதுல தாழ்த்தேற்ற மின்வாய்னு சொல்றது ஒரே உலோகத்துல 2 வேறுபட்ட அயன்களோட கரைசல் இருக்கும். ஒரே உலோகத்துல இரும்பு எடுத்து பாத்தீங்கன்னா இரும்பிண்ட 2+ இரும்பிண்ட 3+ கொண்ட கரைசலுக்குள்ள பிளாட்டினத்தை சேர்க்கிறது. இந்த கரைசல்களை வந்து நாங்க பிளாட்டினத்தை அமர்த்தி உருவாக்குறதுதான் தாழ்த்தேற்ற மின்வாய். அல்ல வேற உதாரணம் SN4+ SN2+ கொண்ட கலவைக்குள்ள அந்த பிளாட்டினத்தை சேர்க்கிறது. அப்படி இப்படி உருவாக்கினா தாழ்த்தேற்ற மின்வாய்க்கு வேறு. வாயு மின்வாய் உங்களுக்கு ஹைட்ரஜன் மின்வாய், குளோரின் மின்வாய், ஆக்சிஜன் மின்வாய், இதெல்லாம் வாயு மின்வாய்களாக இருக்கும். உலோக இந்த மேற்பட்ட உதாரணம் Zn2+ மின்வாய், செப்பு 2+ மின்வாய், இப்படியான மின்வாய் உலோக மின்வாய். அடுத்த 4வது வகையான மின்வாய் இருக்கிறது உலோகம் அதில் கரையா உப்பு மின்வாய். கரையா உப்பு, சரியா, உலோகமும் அதுல கரையாத உப்புன்ற மின்வாயை வந்து தெரிஞ்சு கொள்வீங்க. அப்ப அது என்ன உதாரணம்? உலோகம் அதுல கரையாத உப்பு. உதாரணத்துக்கு ஏஜி எடுத்துக்கொண்டீங்கன்னா அவருடைய கரையாத உப்பு AgCl. அப்ப ஏஜியையும் AgCl கொண்ட ஒரு மின்வாய். இன்னொரு உதாரணம் Ag திண்மம், AgCl திண்மம். அடுத்தது Hg liquid. சரி, Hg liquid இவற்ற கரையாத உப்பு Hg2Cl. Hg2Cl கரையாது தானே, உங்களுக்கு 4 குளோரைடும் கரையாதுன்னு சொல்லுதுன்னா AgCl, PbCl2, C2Cl2, Hg2Cl. அப்ப Hg liquidையும் Hg2Cl2 திண்மத்தையும் கொண்ட மின்வாயை நாம் என்ன சொல்லுவோம் என்றால் உலோகம் கரையாத உப்பு மின்வாய்னு சொல்லுவோம். இங்க வந்து ஒரு கரைசலுக்குள்ளானே அந்த மின்தோட எழுதியிருப்போம். நாங்க KCl பயன்படுத்துவோம், நிரம்பிய KCl. ஆகவே அங்கு Cl- இருக்கும் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். Cl- aqueous இருக்கும். இதையும் அப்படித்தான் இருக்கும். Cl- aqueous இருக்கும். நிரம்பிய KCl பயன்படுத்துவோம் மின்னை இலகுவாக பெற்றுக்கொள்ள. ஆகவே வந்து இந்த 4 வகையான மின்வாய்கள் வந்து எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எப்படி மின்னியக்க விசை கணிப்பது, எப்படி முழு தாக்கத்தை எழுதுவது, எது அனோட் எது கேத்தோட், எப்படி மின்பாயும் எந்த திசையில இலத்திரன் பாயும், அனோட் தாக்கம் எழுத தெரியணும், கேத்தோட் தாக்கம் எழுத தெரியணும், ஒட்டுமொத்தமான தாக்கம் எழுத தெரியும். இதெல்லாம் மாறி மாறி செய்துதான் உங்களுக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ஒரு மின்ரசாயனங்களை உருவாக்கலாம். 2 உலோக அயனை சேர்க்கலாம், அல்லது ஒரு உலோக அயனையும் ஒரு வாயுவையும் சேர்த்தார்கள், அல்லது ஒரு உலோக அயனையும் ஒரு உலோக கரையா உப்பையும் சேர்த்தார்கள். அப்படி மாறி மாறி சேர்த்து உருவாக்குவதுதான் இந்த மின்ரசாயன பாலமாக இருக்கும்.
உலோகம் வாயு மின்பாய் பற்றி கேட்டிருக்கோம், தாழ்த்திட மின்பாய் உங்களுக்கு கேட்டிருக்கிறேன். இந்த உலோகம் கரையா உப்பு வந்து வேற கேள்வி. 30வது கேள்வியும் ஒரு மிகவும் இலகுவான வினா. இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை வந்து W X சம எண்ணிக்கையான முறைகளை சேர்த்துக்கிறீங்கன்னா சம எண்ணிக்கையான முறைகளை சேர்த்திருக்கும் போது சமநிலையில் சரியானது மிகவும் இலகுவான வினா. அப்ப ஆரம்பத்துல வந்து நீங்க இவர் எண் 3 எடுத்தா இவர் எண் 3 நடத்திருக்கிறீர்கள். தாக்கம் பார்ப்பீர்கள். இவருக்கு ஒரு 3x போயிருக்கேன்னு வைப்போம். ஏன்னா பீசமானதுக்கு அது இலகுவா இருக்கும். இங்கேயும் x இருக்கிறாங்க, நான் ஏன்னு போடுறேன். 3a 3 முடிக்க போகுதுன்னு வைப்போம். அப்ப இவர் 3க்கு தானே 3a, அப்ப 1க்கு 1a தான் முடியும். அந்த இடத்துல 2 y இருக்கிறதால 2a வரும். இங்க 1 இருந்தா 1a வரும். சரியா? சமநிலையில் n-3a, இங்க n-a தான், இங்க 2a வந்திருக்கும், இங்க a வந்திருக்கும். தெரிஞ்சாங்க சரி, சரியா இல்லை? ஆகவே வந்து இதுல பாருங்க, உங்களுக்கு தெரியும் சமநிலையில W சரியும் x சரியும் நீங்க பார்ப்பீங்களா இருந்தால் x சரிவு தான் பெருசா இருக்கும். இந்த n-3 கழிக்கிறவரை ஒரு கழிக்கிற பெருசு தானே, அப்ப W x பெருசா இருக்கும். ஆனா y செட்டான்னு பார்க்கும்போது y தான் பெருசு. இங்க 2a இங்க ஒரு a தான் இருக்கிறவர் y தான் பெருசாக இருக்கு. இதுல இருந்து ஏதாவது உடையாக இருக்கும். y செட்டில் சமன்றதுக்குள்ள அப்ப உங்களுக்கு 4வது விடையில சொல்லியிருக்கு W விட x பெருசு, அதான் சரி, W விட x பெருசுன்னு சொல்லியிருக்கு. ஆகவே 4வது விட இங்க பொருத்தமாக இருக்கு. சரி, 31வது கேள்வி இந்த ABCD கேள்வி. இந்த ABCD கேள்வியில பாருங்க, உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது முதலாவது 31வது கேள்வியில வெப்பநிலை Tயில் சுயமாக நடைபெறும் ஒரு தாக்கம். அப்ப வெப்பநிலை T என்று குறிப்பிட்ட வெப்பநிலையே சொல்லிட்டேன். ஆகவே வந்து எங்களுக்கு எப்பயுமே தெரியும் மாறா வெப்பநிலை அமுக்கத்துல இந்த கூற்று மிக முக்கியம். மாறா வெப்பநிலை அமுக்கம் என்றது தேவை. அதான் வெப்பநிலை T என்றே சொல்லப்பட்டிருக்கு, குறித்த வெப்பநிலையை சொல்லி இருக்கு. அப்ப மாறா வெப்பநிலை அமுக்கத்துல வந்து உங்களுக்கு டெல்டா G நெகட்டிவா இருந்தால், என்ன டெல்டா G நெகட்டிவா இருந்தால் அந்த தாக்கம் சுயாதீனமானது. முன்முக தாக்கம் சுயாதீனமாக இருக்கு. தாக்கம் சுயாதீனமானதுன்னு சொல்லுவோம். அப்ப முன்முக தாக்கம் வந்து உங்களுக்கு சுயமான சரியா? அது டெல்டா G நெகட்டிவ் வருது. அப்ப டெல்டா G நோட்டா இருக்கும் பொழுது தாக்கம் சமநிலையில் இருக்கிறதுன்னு சொல்லுவோம். ஏன்னா தாக்கம் சமநிலையுடையது, சமநிலை அடைகிறது. டெல்டா G பிளஸ்ஸா இருந்தால், சரியா, டெல்டா G பிளஸ்ல இருக்கும் போது உங்களுக்கு தெரியும் அந்த முன்முக தாக்கம் சுயமற்றது சொல்லுவோம். முத்தாக்கம் சுயமற்றது. சுயமற்றது மீடுகின்ற தாக்கமாக இருக்குமா இருந்தால் அதாவது பின்னுவ தாக்கம் சுயமானது வந்து சரி. மீளுகின்ற தாக்கமா இருந்தால் முத்தாக்கம் சுயமற்றது வேறு, ஆனா பித்தாக்கம் சுயமானது எப்ப டெல்டா G பிளஸ்ல இருக்கும் போது. இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். சரி, இப்ப நாங்க இங்க ஒரு தாக்கம் பற்றிய கூட்டுக்கூட எப்பொழுதும் உண்மையானது என்றதான் கேள்வி. எப்பொழுதும் எது உண்மையானதா இருக்கும். மாறா வெப்பநிலை அமுக்கம் தரப்பட்டிருக்கு, சுயமாக நடைபெறுவதுன்னு சொல்லியாரு. தாக்கம் சுயமாக இருக்கா? தாக்கம் சுயமாக இருக்கிறால் முன்முக தாக்கம் சுயமாக வச்சிருப்போம். அப்ப டெல்டா G வந்து எனக்கு நெகட்டிவ். சரியா? டெல்டா G வந்து நெகட்டிவ் ஆக இருக்க வேண்டும். அப்ப இந்த சமன்பாடு எப்பயுமே எனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். டெல்டா G is equal to டெல்டா H minus T into டெல்டா S. இந்த சமன்பாட்டை வச்சுக்கொண்டு தான் நாங்க போட்டு பார்க்க வேண்டும். சரியா? சரி, முதலாவது சொல்லிட்டீங்கன்னா தாக்கம் ஒரு நேர் என்ட்ரோபி மாற்றத்தை கொண்டிருக்க வேண்டும். எப்பயுமே கொண்டிருக்க வேண்டும் என்பது இங்க பிழையான கருத்து. ஏனென்றால் என்ட்ரோபியை மட்டும் வச்சுக்கொண்டு எதிர்ப்பு கூற முடியாது. எனக்கு இது தாக்கம் சுயமாக இருக்கணும் என்றால் வெப்ப உறை மாற்றத்தையும் தர வேண்டும், என்ட்ரோபியையும் தர வேண்டும். ரெண்டு இருந்தால் தான் சுயம் நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இவர் ஒரு தாக்கம் சுயமானதா இல்லையா என்பதை நாங்கள் உயிர்த்தெறிந்து கொள்ளணுமா இருந்தால் எனக்கு இந்த ரெண்டும் அவசியம். என்னது? வெப்ப உறை மாற்றத்தையும் சொல்லியிருக்க வேண்டும், அதே போல என்ட்ரோபியையும் சொல்லியிருக்க வேண்டும். என்ட்ரோபி ரெண்டையும் சொல்லியிருக்க வேண்டும். இவர் நேர் என்ட்ரோபி மாற்றத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப என்ட்ரோபியை மட்டும்தான் நீங்க கலைக்கப்பட்டிருக்கு. நேர் என்ட்ரோபி மாற்றத்தை கொண்டிருந்தால் மட்டும்தான்
தாக்கம் சுயமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏன் அதற்கு காரணம் என்னென்றால் இப்ப நேரெந்திரப்பி மாற்றம் இவர்ல இருந்தால் சரியா, நேரெந்திரப்பி மாற்றம் இவர்ல இருக்கும் போது பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் என்று வரும். அந்த இடத்துல டெல்டா எச் பிளஸ் ஆக இருக்கலாம் மைனஸ் ஆக இருக்கலாம். தற்சமயம் பிளஸ் ஆயிருந்தா அந்த பிளஸ் கூடவா இருந்தா டெல்டா டி பிளஸ் தானே வந்திருக்கும். அப்ப அந்த இடத்துல அவசியம் என்று சொல்லலாம். அதே போல மாறி இந்த டெல்டா எஸ் மைனஸ் ஆயிருந்தாலும் கூட மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வரும். ஆனா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு புரோப தாக்கமா இருந்தா டெல்டா எச் நெகட்டிவா இருந்தா அந்த இடத்துல தாக்கம் சுயமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப எந்திரபி மாற்றம் வந்து நேரோ மறையோ உண்டு அதை மட்டும் வச்சுக்கொண்டு உயிர்த்தறிய முடியாது. முதலாவது பிழை. அடுத்தது மறை வெப்பவுடைய மாற்றத்தை கொண்டிருக்க வேண்டும். அதுவும் வெப்பவுடைய மட்டும் கதைச்சிருக்கலாம். அப்ப அதிலும் பிழை. ஏன்னா இவர் மறையா இருந்தாலும் கூட இவர் என்ன வந்து சொல்லவில்லை. இந்த இடத்துல பாருங்கள், இவர் நேரா இருந்தா பிளஸ்ல இருந்தா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிருந்து நடைபெறலாம். மைனஸ் ஆயிருந்தாலும் தச்சமே இவர் மைனஸ் ஆயிருந்தா மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வேற பிளஸ் என்று வர போகுது. தச்சமே இந்த பிளஸ் கூடவா இருந்தா டெல்டா ஜி தான் கூடவா பிளஸ்ல வந்துடும். அப்ப தாக்கம் சுயமா நடக்க இயலாது. அதே போல டெல்டா எச் பிளஸ்ல இருந்தாலும் கூட தாக்கம் சுயமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டெல்டா எச் பிளஸ்ஸா இருந்தாலும் கூட இந்த இடத்துல டெல்டா எஸ் வந்து உங்களுக்கு பிளஸ்ல வந்தா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், ஒருவேளை இந்த மைனஸ் கூடவா இருந்தா டெல்டா டி மைனஸ்ல வரும். அப்போ சுயமாக நடக்கலாம். ஆகவே டெல்டா எச் மைனஸ் ஆயிருந்தாலும் சான்ஸ் இருக்கு, பிளஸ் ஆயிருந்தாலும் சான்ஸ் இருக்கு. ஆகவே வந்து அதுவும் பிழை. மறைமுக மாற்றத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றது பிழை. நேராகவும் இருக்கலாம். அடுத்து எந்திரபி மாற்றம் மறையெனில் இப்படி சொல்லணும் படிவா. எந்திரபி மாற்றம் மறையெனில் வெப்பவுடைய மாற்றம் மறையாக இருக்க வேண்டும். எந்திரபி மாற்றம் மறையா இருந்தால் சரி. எந்திரபி மாற்றம் மறையா இருந்தால் மறை இன்டு மறை பிளஸ், இதுல பிளஸ் வந்துச்சு. அப்ப கட்டாயம் இவர் சுயமாக நடக்கிறதுனால இது கட்டாயம் மைனஸ் தான். டெல்டா டி சுயமாக நடைபெறுன்னு சொல்லிட்டு அப்ப சுயமாக நடந்தால் இது கட்டாயம் மைனஸ் தான். அந்த நேரத்துல வந்து இவர் மைனஸ் ஆகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா இதுல பிளஸ் இருந்தா இது ஏதோ ஒரு பிளஸ் வந்தா பிளஸ் பிளஸ் மைனஸ் வரையில கட்டாயம் மைனஸ் இருந்தா தான் மைனஸ் பிளஸ் மைனஸ் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மூன்றாவது சரி. எந்திரபி மாற்றம் மறையாக இருந்தால் வெப்பவுடைய மாற்றமும் மறையாகத்தான் இருக்க வேண்டும். அது சரி. அடுத்தது எந்திரபி மாற்றம் நேராக இருக்க வேண்டும் எனில் வெப்பவுடைய மாற்றம் மறையாக இருக்க வேண்டும். அது பிழை. ஏனென்றால் இவர் நேராக இருந்துட்டாருன்னா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். இப்ப இவர் எங்களுக்கு இந்த மைனஸ் வந்துச்சு. அப்ப இந்த மைனஸ் இருக்கும் போது இதுல பிளஸ் இருந்தாலும் தற்சமயம் இந்த மைனஸ் பெருசாக இருந்தால் மைனஸ் தானே வந்திருக்கும். ஆகவே அப்பயும் சுயமா இருக்கலாம். இவர் மைனஸாக இருந்திருக்கலாம் அல்லது பிளஸ்ஸாக இருந்திருக்கலாம். எதுவும் சாத்தியம். ஒரு ஒரே சமன்பாட்டுல மாறி மாறி போட்டு செய்கிற ஒரு கேள்வி மிகவும் இலகுவான கேள்வி. அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த தாக்கம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். சரியா? அப்ப எது நடக்கும் எப்படி நடக்கும் என்று தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்ப மீளுகின்ற தாக்கமாக இருந்திருந்தால் இந்த கேள்விக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் நியூஸ் அவசியம் தேவை என்றதால சொல்லுகிறேன். இப்ப மீளுகின்ற தாக்கத்துக்கு நாங்க உங்களுக்கு ஒரு தாக்க அளவு அல்லது தாக்க பாடுகள் சொல்லுவோம். QC என்பதை பார்க்கிறது ஒரு வளம் வந்து இருக்கிறார். KC என்று அவங்களுக்கு தெரியும். சமநிலை அடைந்தவுடன் எழுதுவதுதான் KC. அதாவது சமநிலை சரிவுகளை போட்டு கணிப்பது KC. இந்த QC வந்து நீங்க அதை எப்பயுமே எழுதி கொள்ள முடியும். அது ஏன் அதுக்கு QC தேவை என்னென்றால் ஒரு தொகுதி சமநிலை அடைந்துள்ளதா என்பதை பார்க்க இயலும். அப்படி அடையவில்லை என்றால் எந்த திசையில சமநிலை போகும்போது சமநிலை அடையும் என்பதை எதிர்வு கூற முடியும். அப்ப QC பயன்பாடு ரெண்டு. ஒன்று தொகுதி சமநிலையில் இருக்கா இல்லையா என்பதை அறிய முடியும், அல்லது எந்த திசையில போகும்போது சமநிலை அடைய வாய்ப்பு உண்டு என்பதை கணிக்க முடியும், எதிர்வு கூற முடியும். அதுதான் QC பயன். அப்ப QC என்பது ஒரு தாக்கத்துக்கு அது சமநிலை அடைய முன்போ பின்போ அடைந்த எப்பயுமே எழுத முடியுமான ஒன்று. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா அந்த QCயும் KCயும் சமனா வந்தால்தான் QCயும் KCயும் சமனா வந்தால் உங்களுக்கு சமநிலையில் உள்ளதுன்னு சொல்லுவோம். என்ன சமநிலையில் உள்ளதுன்னு சொல்றோம். அப்ப டெல்டா T என்னது 0. இந்த தொடர்புக்கு வரும். சரியா? சரி. இப்ப QC பெரிது KC ஆக இருந்தால் சரியா? QC பெருசாயிடுச்சு. KC விட QC பெருசாக இருந்தால் இப்ப சமநிலையில் இல்லை. சமநிலை அடைய வேண்டும் எனில் சமநிலை இடதுபுறம் போக வேண்டும் அல்லது பின்முகமாக போக வேண்டும்.
சரியா? பித்தாக்கம் நடைபெற வேண்டும் அல்ல பின்முகமாக போக வேண்டும் அல்ல இடதுபுறம் போக வேண்டும் என்று சொல்லுவோம். அப்ப QC பெருசாக இருந்தால் அப்ப இந்த மாதிரியான இதுக்கு டெல்டா T உங்களுக்கு பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவா இருந்தா தான் முத்தாக்கம் செய்யப்பட்டது. அப்ப பித்தாக்கம் நடைபெற வேண்டும். பித்தாக்கம் செய்யமானீங்க சமநிலையாக இருந்தால். சரியா? அதே போல QC சின்னம் கேசியாக இருந்தால் QC சின்னனாக இருக்கும் போது இப்பையும் சமநிலையில் இல்லை, சமநிலை அடைய வேண்டும் எனில் முன்முகமாக தாக்கம் அடைபெற வேண்டும், முத்தாக்கம் செய்யமாக நடைபெற வேண்டும். அப்ப அந்த இடத்துல டெல்டா T வந்து மைனஸ் ஆக இருக்கும், முத்தாக்கம் செய்யமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற மாதிரி காட்டு. அப்ப இதையும் தொடர்புபடுத்தி கேள்விகள் செய்ய தெரிய வேண்டும். இப்ப 34வது கேள்விக்கு வருவோம். இப்ப CO கேஸ் 10H2 கேஸ் CS3O கேஸ் OH கேஸ் எழுதப்பட்டிருக்கு. டெல்டா H மைனஸ் 93 ஆகவே புறவெப்ப தாக்கம் நெகட்டிவ் என்ன இருக்குது. அப்ப ஆகவே புறவெப்ப தாக்கம் மட்டும் தந்திருக்கலாம். சரி, ரைட். இப்ப இந்த தாக்கங்களை லிட்டரல் தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம கேட்கலாம். அப்ப இது மூடணிக்கை கூடுகின்ற தாக்கமா குறைகின்ற தாக்கமா என்பது உங்களுக்கு இங்க தெரிய வேண்டும். அப்ப தாக்கில உங்களுக்கு மொத்தம் 3 வாய்க்களை தான் பார்க்கணும். சரிதானே? இப்ப உங்களுக்கு வந்து இங்க நீங்க லிட்டரல் தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது வாய்க்கள் மட்டும் தான் மூடணிக்கை பார்க்க வேண்டும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். சோ இதுல எல்லாமே வாய்க்கள் தான், பிரச்சனை கிடையாது. ஆகவே இங்க 3 கேஸ் அங்க ஒரு கேஸ் தான் தெரியுது. அப்ப மூடணிக்கை குறைகின்ற தாக்கம் இந்த தாக்கம். ஏன்னா தாக்கில உள்ளது மொத்தம் 3 மூலக்கூறுகள், ஆனா விளைவுல ஒரு மூலக்கூறு தான் மூடணிக்கை குறைகின்ற தாக்கமா இருக்கும். வாயுவை மட்டும் தான் அதில் சேர்க்கணும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப உதாரணத்துக்கு A கேஸ் கேள்விக்கு சம்பந்தப்பட்டு நான் சும்மா சொல்றேன். A கேஸ் 10 B கேஸ் உங்களுக்கு சமநிலை C திண்மம் பிளஸ் 2D கேஸ் என்று வந்தால் இங்கேயும் 3 அங்கேயும் 3 மட்டும் வரது விடக்கூடாது. அப்படி இல்லை, மூலக்கூறுகள் வாயு மூலக்கூறுகள் தான் எண்ண வேண்டும். சரியா? மூடணிக்கை கூடுகின்ற தாக்கமா மூடணிக்கை குறைகின்ற தாக்கமா என்பதை பார்ப்பதற்கு வாயு மூலக்கூறுகளை தான் எண்ண வேண்டும் என்பதை மறந்து விட வேண்டாம். அப்ப இங்க மொத்தம் 3 வாயு மூலக்கூறுகள், ஆனா அங்க 2 தான். திண்மத்தை சேர்க்கக்கூடாது. சரியா? திண்மம் சேர்க்கக்கூடாது என்பதை மறந்து விட வேண்டாம். ஆகவே இது மூடணிக்கை குறைகின்ற தாக்கம், மூடணிக்கை சமனாக நடைபெறுகின்ற தாக்கம் என்று தவறுதலாக நினைக்கக்கூடாது. இது மூடணிக்கை சமனாக நடைபெறுவது இல்லை, திண்மம் சேர்க்கக்கூடாது. ஆகவே இதுவும் ஒரு மூடணிக்கை குறைகின்றதா 3 2 வருது. அப்ப மூடணிக்கை குறைகின்ற தாக்கத்துக்கு தான் இந்த தாக்க வகையும் அதுதான் நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். இப்ப உங்களுக்கு ஒரு சமன்பாடு தெரியும். KPக்கும் KCக்குமான தொடர்பு KP சமன் KC into RT to the power delta n. சரி, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு இதா இருக்கிறது. KP சமன் KC to the power KC into RT to the power delta n என்று மிக திருத்தமா சொல்லணுமா இருந்தால் வாயு நிலையில உள்ள விளைவு மூலக்கூறுகளின் எண்ணிக்கையிலிருந்து வாயு நிலையில உள்ள தாக்கிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கணிக்கிறது. அதான் முக்கியம். இந்த தாக்கத்தில் நீங்க டெல்டா என்ன நீங்க எழுதணுமா இருந்தா வாயு நிலையில் உள்ள அதான் நாங்க முக்கியம். விவரம் திண்மம் சி திண்மமா இருந்தா அதை நாங்க சேர்க்கக்கூடாது. அப்ப இங்க டெல்டா என் வந்து 2 மைனஸ் 3 ஆகவே மைனஸ் 1. அப்ப ஏன் 2 அப்ப இது 2 அப்படி நாங்க வரவிலக்கமா சொல்லணும் இருந்தால் வாயு நிலையில் உள்ள விளைவு மூலக்கூறுகளின் எண்ணிக்கையிலிருந்து வாயு நிலையில் உள்ள தாக்கி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கழிக்கிறது சொன்னா திருத்தமானதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விட வேண்டாம். சரியா? சரி, அப்ப இங்க வந்து உங்களுக்கு -1 வருது. அடுத்த பவர் -1. சரி, அப்ப இந்த இடத்துல நீங்க கூட தெரியணும் இவர் -1 இருந்தா அது உங்களுக்கு தெரிஞ்சு எழுதுவீங்க. ஆகவே வந்து KP is equal to KC in கீழ் RT என்று. அப்பதான் RT to the power -1 வந்து. சரி, அப்ப KP சமன் KC in கீழ் RT. ஒரு பெரிய KC ஒரு RT ஆல பிரிச்சா தான் KP க்கு சமனா இருக்குது. ஆக வந்து இங்க எது பெருசு KP யா KC யா பெருசுங்கிறது குறித்த தாக்கத்துக்கு KC தான் பெருசாக இருக்கும். ஏதா ஒரு பெரிய இலக்கத்தை ஏதாவது ஒரு பிரிச்சா போனாலும் அது KP க்கு சமனாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல KC தான் என்ன இருக்குன்னா பெருசா இருக்கு. சரியா? ஆகவே வந்து இந்த சந்தர்ப்பம் பெறலாம். ஒரு தாக்கத்துக்கு KP KC சமனா இருக்கலாம், KP பெருசா இருக்கலாம் அல்லது KC பெருசா இருக்கலாம். எந்த சந்தர்ப்பமும் பெறலாம் சமநிலை தாக்கத்துக்கு. சரியா? குறித்த தாக்கத்துல KC என்னவா இருக்குன்னா பெருசாக இருக்கிறது. சரி,
இது அடிஷனல். இந்த தாக்கத்தில் இந்த கேள்விக்காக எழுதப்படவில்லை, ஒரு விளக்கத்துக்காக எழுதியிருக்கிறோம். இப்ப வந்து இங்க வந்து முதலாவது சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், மாறா வெப்பநிலையில் அமுக்கத்தில் உள்ள அதிகரிப்பு. அப்ப நீங்க அமுக்கத்தை இங்க கூட்டுறீங்க, எப்பயுமே ஞாபகம் கொள்ளுங்க, பிரஷரை கூட்டினீங்களா இருந்தால் முத்தாக்க வீதமும் கூடும், பித்தாக்க வீதமும் கூடும், ரெண்டும் கூடும். சொல்றோம், அது முக்கியமான ஒரு விஷயம். பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும் போது ரேட் ஆஃப் ஃபார்வர்டும் கூடத்தான் போகுது, ரேட் ஆஃப் ரிவர்ஸும் அல்லது பேக்வேர்டும் கூடத்தான் போகிறது. பிரஷர் கூடும்போது ரெண்டும் கூடும், அது முக்கியம். உங்களுக்கு இந்த தாக்கத்துக்கு உங்களுக்கு தெரியும், ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் சமன் என்ன, கே ஃபார்வர்ட், அதாவது தாக்க வீத மாறிலி, முத்தாக்க வீத மாறிலி என்ன, முத்தாக்க வீத மாறிலி இன்டு முத்தாக்க வீதம். முத்தாக்க வீதத்துல ஏன் தாக்கி, முத்தாக்க வீதத்துக்கு CO 2H2. அப்ப CO கேஸ் என்ற செறிவெண்ட ஓராம் அடுக்கு, H2 கேஸ் என்ற செறிவெண்ட இரண்டாம் அடுக்கு. இதுதான் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட். ரேட் ஆஃப் பேக்வேர்ட் என்ன, ரேட் ஆஃப் பேக்வேர்ட் பித்தாக்க வீதம் கூடுமா. ரேட் ஆஃப் பேக்வேர்ட் என்னன்னு கேட்டீங்களா இருந்தால் KB, அதாவது பித்தாக்க வீதம் மாறிலி. சரியா, KB என்று சொல்றது பித்தாக்க வீதம் மாறிலி. பித்தாக்க வீதம் மாறிலி, பித்தாக்க நடைபெறும் போது யார் தாக்கி, பித்தாக்க நடைபெறும் போது தாக்கி வரும். ஆகவே CH3OH கேஸ் என்ற செறிவு. சரியா, இதுதான் முத்தாக்க. இந்த குறித்த தாக்கத்துக்கு முத்தாக்க. அப்ப நீங்க அமுக்கத்தை அதிகரிப்பீங்களாக இருந்தால் முத்தாக்க வீதமும் கூடும், பித்தாக்க வீதமும் கூடும், என்ன செறிவு கூடும், ஒவ்வொரு சார்பியல் சார்பான செறிவு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் P சமன் C ஆகும். மாறா வெப்பநிலை சொல்றாரு. அப்ப மாறா வெப்பநிலையா இருந்தால் ஆரம்பியும் இங்க மாறி, யார் எப்பயுமே மாறிதான். இப்ப B proportional to C. அப்ப அமுக்கத்தை அதிகரிக்கிறது சொல்றது செறிவு அதிகரிக்கிறது தான். ஆகவே வந்து செறிவு மாறுறதால கூடுறதால ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் கூடும், இன்வெர்டர் செறிவு கூடுறதால இங்க இந்த ரேட் ஆஃப் பேக்வேர்ட் கூடும். ஆகவே நீங்க அமுக்கத்தை அதிகரிச்சீங்களா இருந்தா ரேட் ஆஃப் ஃபார்வர்டும் கூடும், ரேட் ஆஃப் பேக்வேர்டும் கூடும் என்பதை முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். முத்தாக்க வீதமும் கூடும், பித்தாக்க வீதமும் கூடும், இது முதலாவது விஷயம். இனி இந்த கேள்விக்கு தேவையில்லை என்றாலும் கூட அந்த கேள்வியை கேட்பார்கள், தெரிஞ்சிருக்கோம். இனி சமநிலை எந்த திசையை நோக்கி அசையும் என்பது அடுத்து தெரிய வேண்டும். அமுக்கத்தில் உள்ள அதிகரிப்பு. அப்ப உங்களுக்கு தெரியும், லிக்சர்லியர் என்ன சொன்னவர் என்றால், நீங்க குறிப்பிட்ட தொகுதியில் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை எதிர்க்கும் முகமாகத்தான் தொகுதி எண்ணை மாற்றி அமைத்துக் கொள்ளும், எதிர்கோணம். இப்ப நீங்க எங்க அமுக்கத்தை கூட்டுறீங்க, அமுக்கத்தை கூட்டினீங்கடா தொகுதி அமுக்கத்தை குறைக்க வேண்டும். எப்படி குறைக்கலாம் உங்களுக்கு தெரியும், PV சமன் என்ன ஆட்டில மாறா வெப்பநிலை சொல்ற. அப்ப RDM மாறிலி குறைந்த வலுவலா DM மாறிலி தான் நம்ம P proportional to N. என்ன P proportional to N. அப்ப எப்படி இப்ப நீங்க அமுக்கத்தை கூட்டிட்டீங்க, அப்ப தொகுதி குறைக்க வேண்டும். எப்படி குறைக்க வேண்டாம், மூல குறைச்சு விட்டா சரி, N குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா அமுக்கம் குறையும். அப்ப மூல எண்ணிக்கை குறையும் திசையில் செல்லும். சரி, அமுக்கத்தை கூட்டினீங்களாக இருந்தால் பிரஷரை நீங்க கூடுவீங்களாக இருந்தால் பிரஷர் கூட்டப்படும் பொழுது மூல எண்ணிக்கை குறைகின்ற திசையில செல்லும். அப்ப மூல எண்ணிக்கை குறைகின்ற திசையிலே முத்திசை. இங்க அப்பதான் உங்களுக்கு 3 உண்டாகுது. அப்ப சமநிலை முன்னோக்கி செல்லும், அதாவது வலப்புறம் செல்லும் என்று வரும். சரியா, வலப்புறம் அல்லது சமநிலை முன்னோக்கி செல்லும். அமுக்கத்தில் உள்ள அதிகரிப்பு. அமுக்கத்தை அதிகரிச்சீங்கன்னா அமுக்கத்தை குறைக்கணும். எப்படி குறைக்கலாம், மூல குறைச்சு விட்டா சரி. மூல எண்ணிக்கை குறைகின்ற திசை 3 உண்டாக இருக்கிறது, வலப்புறம் செல்லும். அப்ப நீங்க அமுக்கத்தை கூட்டினதால, நீங்க அமுக்கம் கூட்டினதால முத்தாக்க வீதமும் கூட்டினது, பித்தாக்க வீதமும் கூட்டினது, 2 வீதமும் கூடும். ஆனா முத்தாக்க வீதம் அதிக அளவில் கூடும். அது ஞாபகத்துக்கு சரி. ஏன்னா இங்க பாருங்க, நீங்க சரிவா கூட்டி விடுறதால இவற்ற 1 மடங்காலையும் இவற்ற 2 மடங்காலையும் மொத்தமா எத்தனை மடங்கு, இவற்ற 2 மடங்கு இவற்ற 1 மடங்கு. சோ இவற்ற வர்க்கம் இப்படியே இருக்கிறதால அதை ஞாபகப்படுத்தி பண்ணீங்கன்னா சரி. சரி, நீங்க அமுக்கத்தை அதிகரிக்கிறீங்க. அமுக்கத்தை அதிகரிச்சீங்களா இருந்தால் இவைந்த மடங்களை கூட அதிகரிக்கிறோம், இவற்றை அதிகரிக்கிறோம் போது இவற்றை அதிகரிப்பு கூட. அதனாலதான் நாங்க சொல்றோம், இங்க அமுக்கத்தை அதிகரிக்கும் போது முத்தாக்க வீதமும் கூடும், பித்தாக்க வீதமும் கூடும். ஆனால் முத்தாக்க வீதம் அதிக அளவில் கூடும். ஆகவே சமநிலை
உங்களுக்கு என்னவா இருக்கீங்க வளர்க்கணும் முன்னுக்கு செல்வமாய் அப்ப முத்தாக்க வீதம் கூடுதலாக நடக்கிறது அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் சரியா ரைட் அப்ப இதுல வந்து உங்களுக்கு என்ன சொல்றாரு என்றால் மாறா வெப்பநிலையில் அமுக்கத்தில் உள்ள அதிகரிப்பு விளைவுடன் அளவை கூட்டும் சரி வலப்புறம் போக 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 விளைவுடன் அளவை உங்களுக்கு என்ன செய்கிறது கூட்டுகிறது அது சரியானது ஒன்று அடுத்தது மாறா அமுக்கத்தில் வெப்பநிலையில் உள்ள அதிகரிப்பு உண்டாகும் விளைவுடன் அளவை குறைக்கும் அப்ப வெப்பநிலையை இப்ப வெப்பநிலையை கூட்டுகிறீர்கள் அப்ப வெப்பநிலையை கூட்டும் போது அதுல என்ன மாதிரி வருகிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்பயும் கவனிங்க வெப்பநிலை கூடினாலும் சரியா வெப்பநிலை கூடினாலும் முத்தாக வீதமும் கூடும் பித்தாக வீதமும் கூடும் அதை மறந்து விட வேண்டாம் சரியா ரெண்டும் கூடும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் வெப்பநிலை கூடும் போதும் இரண்டும் கூடும் இப்ப அப்ப நிச்சயத்தின் தத்துவத்தின்படி உங்களுக்கு தெரியும் வெப்பநிலையை கூட்டினா இருந்தால் குறைக்க முற்பட வேண்டும் எப்படி குறைக்கும் வெப்பநிலையை குறைக்கிறது சரிதான் சரி இது புறவெப்ப தாக்கம் என்று தந்தாச்சு ஏன்னா டெல்டாஸ் நெகட்டிவ் அப்ப புறவெப்ப தாக்கம் அப்ப முத்தாக்கம் ஒரு வெப்பத்தை வெளிவிடுகின்ற தாக்கம் ஏன்னா முத்தாக்கம் வெப்பத்தை வெளிவிடுகின்ற தாக்கமாக இருக்கிறது ஹீட் முத்தாக்கம் வெப்பத்தை வெளிவிடுகின்ற தாக்கம் அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால் புறவெப்ப தாக்கம் முத்தாக்கம் வெப்பத்தை வெளிவிடுகிற நடக்குது வெப்பநிலையை கூட்ட குறைக்க விரும்பும் எப்படி குறைக்கலாம் அந்த வெப்பத்தை மேலதிக வெப்பத்தை பெற்று உங்களுக்கு இடதுபுறம் வர வேண்டும் அல்லது பின்முகமாக வர வேண்டும் முன்முகமாக போனா இன்னும் வெப்பம் வந்துடும் நீங்க ஏற்கனவே வெப்பநிலையை கூட்டி வச்சிருக்கீங்க குறைக்கணும் எப்படி குறைக்கணும் என்றால் அந்த மேலதிக வெப்பத்தை பெற்று பின்முகமாக அசையும் அல்லது இடதுபுறம் அசையும் என்று வெப்பநிலையில் உள்ள அதிகரிப்பு இடதுபுறம் சமநிலையை நகர்த்தும் இங்க இடதுபுறம் சரியா அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க அப்ப வெப்பநிலையில் உள்ள அதிகரிப்பு உண்டாகும் விளைவுகளின் அளவை குறைக்கும் இடதுபுறம் மாறுதான தாக்கி கூடுது விளைவுகள் குறைக்கிறது சரி அப்ப நீங்க வெப்பநிலையை கூட்டும் போது முத்தாக வீதமும் கூடும் பித்தாக வீதமும் கூடும் ரெண்டும் கூடும் அதை மறந்து விட வேண்டாம் சரியா அடுத்தது ஒரு ஊக்கியின் பயன்பாடு உண்டாகும் விளைபொருளின் அளவை அதிகரிக்க செய்கிறது இல்லை அது விளை ஊக்கி விளைபொருளின் அளவை மாற்றாது சரியா ஊக்கி விளைபொருளின் அளவை மாற்றுவது இல்லை ஆனால் உங்களுக்கு இது தெரிஞ்சு கொள்ளணும் அலகு நேரம் என்ன அந்த ஒரு சொல்லி இருந்தா அந்த கூட்டுச்சு அலகு நேரத்தில் உண்டாகும் விளைவின் அளவை கூட்டும் அது சரி ஏன்னா இந்த அலகு நேரத்தில் உண்டாகும் விளைபொருளின் அளவை தான் நாங்க சொல்லுவோம் தாக்க வீதம் ஒரு சொல்ல தாக்க வீதம் அப்ப ஊக்கி தாக்க வீதத்தை கூட்டும் அலகு நேரத்தில் உண்டாகும் விளைபொருளின் அளவை ஊக்கி கூடும் நீங்க ஊக்கிய சேர்த்தாலும் இங்க பாருங்க நீங்க ஊக்கிய சேர்த்தாலும் முத்தாக வீதமும் கூடும் பித்தாக வீதமும் கூடும் சரியா ஒரு சமநிலை தொகுதியில் நீங்க ஊக்கிய சேர்த்தாலும் முத்தாக வீதமும் கூடும் பித்தாக வீதமும் கூடும் ஆனா இரண்டும் சமனாகத்தான் கூடும் ஆகவே சமநிலையில் மாறுவதில்லை முத்தாக வீதமும் கூடும் பித்தாக வீதமும் கூடும் சமனாக இருப்பதனால் சமநிலை மாறாது சமநிலை புள்ளியின் ஸ்தானம் மாறாது சரிதானே சமநிலை ஸ்தானம் அல்ல சமநிலை மாறுவது இல்லை ஆனால் தாக்க வீதத்தை கூட்டுவதனால் என்ன ஊக்கி தாக்க வீதத்தை கூட்டுவதனால் எப்படி ஊக்கி தாக்க வீதத்தை கூட்டும் அது முன்முக தாக்கத்துக்கு தேவசக்தி குறைவான ஒரு மாற்று பாதையை தரும் முன்முக தாக்கத்தின் தேவசக்தி குறைக்கும் என்று படிக்க கூடாது இப்ப ஊக்கி இப்படித்தான் படிக்கணும் தேவசக்தி குறைந்த மாற்று பாதையை தருவது அப்ப அது முன்முக தாக்கத்துக்கு தேவசக்தி குறைந்த ஒரு மாற்று பாதையை தரும் பின்முக தாக்கத்துக்கு தேவசக்தி குறைந்த ஒரு மாற்று பாதையை தரும் ஆல்டர்னேட்டிவ் தேவசக்தி குறைந்த ரெண்டு முன்முக தாக்கத்துக்கு தரும் பின்முக தாக்கத்துக்கு தரும் அப்படி தாரதான தாக்க விதத்தை கூட்டுகிறது சோ உங்களுக்கு தெரியும் இங்க தாக்க விதத்தை கூட்டுவதனால் சமநிலை மாறாது ஆனால் சமநிலை அடைய எடுக்கும் நேரத்தை குறைக்கும் சமநிலை அடைய எடுக்கும் நேரத்தை என்ன செய்யும் என்றால் குறைக்கும் காரணம் தாக்க விதத்தை கூட்டுவதனால் அதுதான் ஊக்கின தொழில் முத்தாக்க வீதமும் கூடும் பித்தாக்க வீதமும் கூடும் சரியா அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்தது ஒரு ஊக்கியின் பயன்பாடு பின்னுவத்தாக்கத்தின் நிகழ்ச்சியை அதிகரிக்க செய்கின்றது அது பிழை என்று சொல்லியாச்சு ஒரு ஊக்கியின் பயன்பாடு வந்து
முன்முக தாக்கத்தின் ஏவ சக்தியை குறைக்கும் என்றால் பின்முக தாக்கத்தின் ஏவ சக்தியை அதிகரிக்கின்றது எப்பயுமே கூடதான். ஒரு நாளுமே ஏவ சக்தியை அதிகரிக்க இயலாது. ஊக்கி ஏவ சக்தியை குறைக்கவும் முடியாது. தெளிவாக என்னன்னு சொல்ல வேண்டும் என்றால் முன்முக தாக்கத்திற்கும் ஏவ சக்தி குறைந்த மாற்றுப்பாதையை தரும், பின்முக தாக்கத்திற்கும் ஏவ சக்தி குறைந்த மாற்றுப்பாதையை தரும். அதுதான் தெளிவான வசனங்கள். ஆகவே சியும் டியும் விடை, ஏயும் டியும் சரியானது. விடை ஒன்றாக இருக்கும். எது சரியானது எது சரியானது என்பதுதான் கேள்வி. அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? மற்ற இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த சமன்பாடு தெரியணும். ஒரு தாக்கத்துக்கான கேசி என்று சொல்வது முத்தாக்க வீத மாறியின் கீழ் பித்தாக்க வீத மாறியினால் தரப்படும். சரியா? ஒரு தாக்க வீத மாறி கேசி. தாக்க வீத மாறி கேசி என்பது முத்தாக்க வீத மாறியின் கீழ் பித்தாக்க வீத மாறி எனும் தொடர்பால் தரப்படும். மறந்துவிட வேண்டாம். இந்த கேசி வெப்பநிலையில் மட்டும்தான் தாங்கும். சரியா? தீயில மட்டும்தான் தாங்கும். அது அகவெப்ப தாக்கத்துக்கு நேர் விகித சமன், புறவெப்ப தாக்கத்துக்கு நேர்மாறு விகித சமன். கேசி தாக்க வீத மாறிலியா இருந்தால், தாக்க மாறிலியா இருந்தால் அது வெப்பநிலை ஊக்கி இரண்டிலும் தாங்கும். தாக்க வீத மாறிலி வெப்பநிலை ஊக்கி இரண்டிலும் தாங்குகிறது. சமநிலை மாறிலி வெப்பநிலை மட்டும்தான் தாங்கும். அதுவும் அகவெப்ப தாக்கத்துக்கு நேர் விகித சமன், புறவெப்ப தாக்கத்துக்கு நேர்மாறு விகித சமன். ஆனா தாக்க வீத மாறிலி வெப்பநிலையிலும் தாங்கும், ஊக்கியிலும் தாங்கும். அகவெப்ப தாக்கம் புறவெப்ப தாக்கம் எதுவாக இருந்தாலும் வெப்பநிலை கூடும்போது கூடும். அப்ப அகவெப்ப தாக்கம் புறவெப்ப தாக்கம் எதற்குமே வெப்பநிலைக்கு நேர் விகித சமன் தான். அப்ப வெப்பநிலை கூடும்போது கூடும், ஊக்கிய பாய்ச்சாலும் கூடும். சரியா? வெப்பநிலை கூடும் போதோ அதிகரிக்கும் போதோ அல்லது ஊக்கிய பாதிக்கும் போதோ இது என்ன செய்யும் என்றால் கூடும். தாக்க வீதமாக கூடும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். சோ இது மாதிரியான கூற்றுக்கள் வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில மிக முக்கியமான கூற்றுக்கள்.